திருப்பரங்குன்றம் மலையில் அகல் விளக்கு ஏற்ற கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைதானவர்களை விடுவிக்க கோரி பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். காட்சிகளை பார்க்கலாம். தகவல்களை செய்தியாளர் ஜெகநாதன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஜெகநாதன், கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்ந்து பரபரப்பான சூழலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசல் சார்பாக இன்று இரவு சந்தனக்கூடு திருவிழாக்காக கொடியேற்றம் நடைபெற இருந்தது. இதற்கான முன்னேற்பாடுகள் செய்வதற்காக நேற்று 4 இஸ்லாமியர்கள் மலை மீது சென்றதாக மலை செல்லும் அந்த படிக்கட்டு இருக்கக்கூடிய பழனியாண்டவர் கோவில் துறையை சேர்ந்த பொதுமக்கள் நேற்று காவல்துறையினரிடம் புகார் அளித்து ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் இன்று இரவு மலை மீது சந்தனக்கூடு திருவிழாவை ஒட்டி கொடியேற்றம் நடைபெற உள்ள நிலையில திடீரென பழனியாண்டவர் கோவில் தெருவை சேர்ந்தவர்கள் இந்த பகுதி மக்கள் பார்த்துக்கணும் அகல் விளக்கு கொண்டு மலை மீது தீபம் ஏற்றுவோம் என்று கோஷமிட்டவாறே பார்த்தனால் காவல்துறையினரிடம் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் போராட்டத்தை கைவிடாத காரணத்தினால் அவர்களை காலை போலீசார் அவர்களை கைது செய்து குறிப்பாக அவர்களை திருநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தற்போது திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி தற்போது பாஜகவினர் இந்த திருநகர் பிரதான சாலையில போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை தற்போது அவர்கள் பல்வேறு வகையான கோஷங்கள், குறிப்பாக கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என கோஷமிட்டு வருகிறார்கள். மேலும் இந்த மதுரை திருமங்கலம் சாலையில் இந்த மறியல் செய்து கொண்டிருப்பதால் இந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா தற்போது போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் பாஜகவினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் அப்பகுதி மக்கள் தற்போது சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மேலும் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாதன், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.